டேய், இதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு பெரிய முட்டையை பார்த்திருக்க? எது முட்டையா? ஒருவேளை இது யானையோட முட்டையா இருக்குமோ? யானை குட்டி தாண்டா போடும். ஓ ஆமா, அப்படின்னா இது டைனோசரோட முட்டை போலடா. டேய் அதே என்ன உடைக்கிறா? என்னடா முட்டாள் மாதிரி பேசுற? நம்ம தேடி போற புதையல விட இதுல உள்ள டைனோசர் கிடைச்சிச்சுன்னா இதை வச்சு நம்ம நிறைய காசு பார்க்கலாம்டா. அதனால எதுவும் பிரச்சனை வந்துட போகுதுடா. உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா, நீ அமைதியா இரு. பணக்காரனாக என்ன முட்டைக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அத விடுறா, இவ்வளவு பெரிய மரங்கள் இதுக்கு முன்னாடி இங்க இருந்துச்சா? இது டைனோசர் காலகட்டங்கள்ல இருந்த மரமாச்சே, இது எப்படி இங்க? அப்படின்னா நம்ம இப்ப இருக்கிறது டைனோசர் இயர்ஸ்ரா. சத்தம் போட்டுறாதடா. டேய், இது ஒருவேளை இந்த இலைகளை திங்குமே அந்த டைனோசரா இருக்குமோ? அத பார்த்தா உனக்கு என்ன இலைய திங்கிற டைனோசர் மாதிரியாடா இருக்கு? உயிரோட இருக்கிற தலைய திங்கிற மாதிரி இருக்குடா. போயிருச்சுடா. அப்படிலாம் நினைச்சு எந்த டைனோசர் பக்கத்துலயும் போய் தொலைஞ்சிடாதடா. டைனோசர்லாம் எப்பறம் திடீர்னு நம்ம காலகட்டத்துக்கு வந்துச்சு? அது நம்ம காலகட்டத்துக்கு வரலடா. நீ முட்டையை உடைச்சனால நம்ம தான் அது காலகட்டத்துக்கு வந்துட்டோம். மறுபடியும் வந்துருச்சுடா, ஓடுறா. எல்லாம் ஒன்னால வேண்டாம். என்னடா எல்லாத்துக்கும் ஏன் மேலே பழிய போற? நான் இங்க முட்டையை உடைச்சதுக்கு நம்ம இங்க வந்ததுக்கு என்னடா சம்மந்தம்? பின்னாடியே வருது. சம்பந்தம் இருக்குடா. நீ உடைச்ச முட்டை இந்த டைம்ல நீ சேர்ந்தது ஏதோ ஒரு காலசிரிவுனால அந்த முட்டை நம்ம காலகட்டத்துக்கு வந்திருந்திருக்கு. அதை நீ உடைச்சனால அதோட காலகட்டத்துக்கு நம்மளையும் கூட்டிட்டு வந்துருச்சு. என்னென்னமோ சொல்ற, சத்தியமா எனக்கு புரியலடா. இப்ப இங்க இருந்து நம்ம காலகட்டத்துக்கு போறதுக்கு என்னடா பண்றது? போச்சுடா. என்னத்த பாக்குறேன்? என்ன இங்க இவ்வளவு முட்டை இருக்கு? எஸ், அங்க உடைக்க போறதுக்கு முன்னாடி அந்த முட்டையை நல்லா கவனிச்சு பாத்தியா? அது எப்படி இருந்துச்சு? பாத்தேன்டா, நல்லா வெள்ளையா பெருசா இருந்துச்சு. ஐயோ டேய், டைனோசர் முட்டை பெருசா தான்டா இருக்கும். அந்த முட்டையில ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு, அதை கவனிச்சியா? வைப்ரேஷன்? ஆமா இருந்துச்சு. ஆளகானோம். அதே மாதிரி வைப்ரேஷன் உள்ள இன்னொரு முட்டை இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா தேடி பாருடா. சரிடா. முட்டை போடுறதே வேலையா வச்சிருக்கும் போலயே. எவ்வளவு முட்டை? டேய், இங்க இருக்குடா. ஆமா இருக்கு. ஆனா என்ன பண்றது? டேய், சீக்கிரம் ஏதாவது பண்றா. நீ அந்த முட்டையை உடைச்சனால தான் நம்ம இந்த காலகட்டத்துக்கு வந்தோம். இப்ப இந்த முட்டையை உடைச்சா நம்ம காலகட்டத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வேற வழியும் இல்லடா. நம்ம காலகட்டத்துக்கு வந்துட்டோம்டா. இப்போதான்டா நிம்மதியா இருக்கு. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் அழுத்திட்டு அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க. இங்க இருக்கிற 5 மிருக சிலையில ஏதோ ஒண்ணுல தான் அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான். டேய், என்னை காப்பாத்துடா. என்ன எல்லா சிலையிலயும் இருக்க மாதிரி சத்தம் கேக்குது? டேய், எந்த சிலைக்குள்ளடா இருக்க? டேய், எனக்கே தெரியலடா. இது பக்கத்துல வரும்போது தான்டா ஏதோ ஒரு சிலை என்னை இழுத்துருச்சு. எப்படியாவது என்னை காப்பாத்துடா. இந்த பன்னி சிலை தான் பார்க்க அவன மாதிரியே இருக்கு. ஒருவேளை இதுக்குள்ளதான் மாட்டி இருப்பானோ? நான் கேட்கும் கேள்விக்கு சரியான பதில் சொன்னால் உன் நண்பன் இருக்கானா இல்லையா என்று நான் சொல்கிறேன். சரி கேளு. ஒரு பெரிய மரத்துல இருந்து ஒரு ஆண்மயில் பெரிய முட்டையா போடுது. அப்ப அந்த முட்டை உடையுமா உடையாதா? அவ்வளவு பெரிய ஹைட்ல இருந்து முட்டை போட்டா கண்டிப்பா முட்டை உடையதான் செய்யும். ஒரு பெரிய மரத்துல இருந்து ஒரு ஆண்மயில். நம்ம கிட்டேவா? ஆண்மயில் முட்டையே போடாது. சரியான பதில். ஆனா உன் ஃப்ரெண்ட் என்கிட்ட இல்ல. உன்கிட்ட இல்லையா? அடச்ச, அடுத்த சிலையை பாப்போம். உன்னோட கேள்வி என்ன? ஏலா, நீ இருட்டுக்குள்ள நல்லா ஒரு பனிக்காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட. உன்ட்ட ஒரே ஒரு குச்சி தான் இருக்கு, பாத்துக்க. இப்ப நீ முதல்ல மெழுகுபத்திய பத்தப்பியா, இல்ல தீப்பந்தத்தை பத்தப்பியா, இல்ல ஸ்டவ் அடுப்ப பத்தப்பியா? அவ்வளவு குளிர்ல இருக்கும்போது ஒரு மெழுகுபத்தி பத்தாது. தீப்பந்தமும் சீக்கிரம் அணைஞ்சு போயிரும். அப்ப கண்டிப்பா ஸ்டவ் அடுப்பா தான் இருக்கும். அதுவும் இல்லையே, எதை பத்த வைக்கனாலும் அந்த தீக்குச்சிய பத்த வைப்பேன். எல்லாம் கரெக்டா சொல்லிவிட்ட பாத்துக்க. தெரியும்ல. ஆனா உன் ஃப்ரெண்ட் என்கிட்ட இல்ல. வேற சிலைய பாரு. ஐயோ போட. பயங்கரமான சிங்க சிலையா இருக்கே. அப்ப கேள்வியும் பயங்கரமா தான் இருக்கும். ஏனுங்க ஒரு மதம் முடிச்ச ஏனை எப்படிங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பீங்க? என்ன பயங்கரமா கேள்வி கேட்கணும்னு பார்த்தா இப்படி பால்வடித்தனமா கேக்குது. ஃப்ரிட்ஜ் கதவை திறந்து தான் வைக்கணும். கரெக்டா சொல்லிவிட்ட. ஆனா என்ன, என் ஃப்ரெண்ட் அங்க இல்ல அதானே? ஆமாங்க, நினைச்சதுதான். அடுத்த சிலை. உன்னோட கேள்வி என்ன கேளு. ரெண்டு பேரும் சண்டை போட்டா ரத்தம் வரும். ஆனா இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டா வெறும் சத்தம் மட்டும் தான் வரும். யார் தெரியல அவனுக்கு? சண்டை போட்டா சத்தம் மட்டும் தான் வருமா? அட ஆமா, கிளாப்ஸ். சோகா சொன்னப்போ கரெக்டா சொல்லிட்டேன். ஆனா உன் ஆளு என்னன்னு தெரியல. இந்த கல்லுல இல்லையா? கடைசி சிலை இதுதான். இதுக்குள்ளதான் அவன் கண்டிப்பா இருக்கணும். உன்னோட கேள்வியா கேளு. இது உன் வாழ்நாள் முழுவதும் கூடவே இருக்கும். ஓகே. இதற்கு
எனக்கு 2 கால்கள் உண்டு. எப்பொழுதும் உனக்கு பிரச்சனைகளை மட்டும் கொண்டு வரும். இது நம்மளுக்கு நெருக்கமான ஏதோ ஒண்ணு மாதிரி இருக்கு. பதில் சொல். என்னோட ஃப்ரெண்டு தான், வேற யாரு? சரியான பதில். ஆனால் உன் நண்பன் என்னுடனும் இல்லை. என்னது உன்கிட்டயும் இல்லையா? என்னடா எல்லாம் சேர்ந்து விளையாடுறீங்களா? அப்ப அவன் எங்க தான்டா இருக்கான்? டேய் இங்க இருக்கேன்டா. டேய் நீ எப்படா வெளில வந்த? அந்த சிலை கீழே கேப் இருந்துச்சு, அது வழியா நான் எப்பயே வந்துட்டேனே. அப்புறம் ஏன்டா இவ்வளவு நேரம் என்கிட்ட சொல்லல? நீ தான் அந்த கல்லுகிட்ட ஏதோ பிடுங்கதை போட்டு விளையாண்டுக்கிட்டியா, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே ஒரு ஓரமா உட்காந்துட்டேன். விளையாண்டுகிட்டு இருந்தேனா? ஒண்ணு ஐயோ அடிக்க வரானே. டேய் நீ விளையாடுற போது தான்டா இருந்துச்சு. டேய் ஒன்னே யாரா மியூசியத்துல வைக்கிற சாம்பிள் பீஸ் மாதிரி பாட்டிலுக்குள்ள போட்டு அடைச்சது? நான் தாண்டா மாட்ட வச்சேன். எனக்கு நீ சில தடைகளை தாண்ட ஹெல்ப் பண்ணனா நான் அவனை திறந்து விடுறேன். டேய் அவன் சொல்றத பண்ணிடுறா. எல்லாம் என் நேரம்டா. அதோ தெரியுது பாரு ஒரு கதவு, அதை திறந்தாதான் நான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். ஆனா அதை திறக்கணும்னா 4 டிஜிட் பாஸ்வேர்டு தேவை. எந்த இன்ஸும் இல்லாம எப்படி 4 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது? ஓவியங்கள் எனக்கு தெரிஞ்சு இதுலதான் அந்த கதவை திறக்கிறதுக்கான இன்ஸ் இருக்கு. முதல் ஓவியம். இதுல என்ன நம்பர்ஸ்க்கான ஹிண்ட் இருக்கு? டைம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கண்டுபிடி. இன்னும் நம்மளுக்கு 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அப்ப நீ வந்து கண்டுபிடிக்கிறியா? இல்ல நீயே பொறுமையா கண்டுபிடி. அதுக்கு நீ அமைதியா இருக்கண்டா. ஒருவேளை அந்த வாழைப்பழத்தோட எண்ணிக்கை தான் ஆன்சரா இருக்குமோ? 1 2 3 4 5 6 7 8 8. ஃபர்ஸ்ட் நம்பர் 8 இந்த இருக்கு. கரெக்டா? அடுத்த நம்பர் 2வது. செஸ் போர்டுக்கும் குதிரைக்கு என்ன சம்பந்தம்? செஸ் போர்டுல குதிரை காயின் இருக்கும்ல, ஒருவேளை அந்த குதிரை நடக்கிற ஸ்டெப்ஸ் தான் ஆன்சரா இருக்குமோ? எஸ். அடுத்த நம்பர் 3. கரெக்ட். அடுத்த நம்பர் 3வது ஓவியம். இது என்ன ஆர் சிம்பிள் போட்டு வலது பக்கம் அம்புக்குறி போட்டிருக்கு? டேய் அந்த 3வது படத்தை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அந்த ஆத்துல தான் அதுக்கான ஹிண்ட் இருக்கணும். நீ போய் அதை தேடு. இந்த 4வது நம்பரை நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேடா. 4வது ஓடி விளையாடு பாப்பா. இது பாரதியாரோட பாட்டு இல்ல? இதுல என்ன ஹிண்ட் இருக்கு? இதுல ஏன் இந்த பாப்பாவோட போட்டோ சம்பந்தமே இல்லாம இருக்கு? நம்ம கிட்டேவா? இந்த பாட்டுல மொத்தம் எத்தனை பாப்பா இருக்கோ அதான் ஆன்சரா இருக்கணும். ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா நீ குழந்தைய வையாதே பாப்பா. ஒண்ணுமே கிடைக்கலையே. அடுத்த லைனு மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. 5. கடைசி லைனு வைரம் உடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறையடி பாப்பா. மொத்தம் 6. 4வது நம்பர் 6. 3வது நம்பர் கண்டுபிடிச்சியா? இல்லடா அங்க எதுவுமே கிடைக்கல. கிடைக்கலையா? கீழே என்ன கருப்பா மீன்? அங்க எதுவும் வித்தியாசமான மீன் பாத்தியா? வித்தியாசமால எந்த மீனையும் பார்க்கலையே. ஆத்துல என்ன இருக்கு? சரி எதையும் மிதிச்சிட்டோம் போலயே. பால் இல்லாம தான் 2 மீன் செத்து கிடந்துச்சு. அப்படின்னு அதான்டா ஆன்சரா இருக்கணும். 3வது நம்பர் 2, 4வது நம்பர் 6. 2 6 கரெக்டா? இப்படியே போனா போயிடலாம்டா. டேய் நில்றா. இப்படியே போனா சொர்க்கத்துக்கு தான்டா போணும். கொஞ்சம் முன்னாடி என்ன இருக்குன்னு பாரா. என்னடா இருக்கு? எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு. இதுல விழுந்தோம்னா எலும்புல உள்ள பொடி கூட மிஞ்சாது போலயே. டேய் அந்த வரைபடத்தை பாரு. அந்த காலத்துல இந்த பள்ளத்தாக்க கடக்க எல்லாரும் ஒரு பெரிய பறக்கும் பலூனை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. டேய் இங்க பாரா இருக்கு அந்த பலூனு. நல்ல வேலை. அட பம்பு இங்க இருக்கே. இப்ப நான் அடிக்கிற அடியில அந்த பலூன் எப்படி படம் எடுத்த பாம்பு மாதிரி எந்திரிச்சு நிக்க போது பாரா. அப்படிதான்டா அடிச்சு ஏத்துறா. கைதான் வலிக்குது. எவ்வளவு அடிச்சாலும் செத்த பாம்பு மாதிரி எந்திரிக்கவே மாட்டேங்குது. எவ்வளவு காத்து அடிச்சாலும் ஏன் ஏற மாட்டேங்குது? ஏண்டா டேய் பம்புல இவ்வளவு பெரிய ஓட்டையை வச்சுக்கிட்டாடா இவ்வளவு நேரம் காத்து அடிச்சுக்கிட்டு இருந்த? ஐயோ முதல்ல இந்த ஓட்டையை சரி பண்ண ஏதாவது துணி வேணும்டா. எங்க போன? எப்படியா சட்டையை தான் அப்புறம் தெரியும்டா. என்னால சட்டை இல்லாமலாம் இருக்க முடியாது. இரு வரேன். அதுக்கு ஏன்டா பதற்குள்ள போற? இருடா வரேன். துணி கிடைச்சிருச்சுடா. இந்த என்னடா இது? எங்க குடும்பத்தோட பாரம்பரிய கோமனண்டா. அடச்சை அதை ஏன்டா மூஞ்சில விட்டு அடிக்கிறா? வேற வழி இல்ல. இப்ப அடிக்கிறேன் பாரு காத்து. ஏறுதா? ஏறுது. இவன் அடிச்சு முடிக்க இன்னும் 2 நாள் ஆகும் போலே. அதுக்குள்ளே நம்ம போய் அதை செஞ்சிருவோம். ஒரு வழியா ரெடி ஆயிருச்சுடா. நானும் ஒன்ன ரெடி பண்ணிட்டேன்டா. சூப்பர்ரா. சீக்கிரம்டா அந்த பலூனோட அதை ஒண்ணு சேர்த்து கட்டிட்டேன்டா. டேய் பாத்து ஏறா. ஏறிட்டேன்டா. டேய் பயமா இருக்குடா. டேய் முதல்ல கண்ணை திறந்து பாறா. அப்படிங்கிற இதுவும் நல்லாதான்டா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல இதுக்கு பயப்படுற. ஆமாண்டா. என்னடா நம்ம ஸ்டாப் வந்து நிக்காம போயிட்டு இருக்கு. டேய் இது என்ன நம்ம ஏரியா டவுன் பஸ்ஸாடா ஸ்டாப்ல நிக்கிறதுக்கு? மேல வரதுக்கு இவ்வளவு பிளான் போட்டியே, கீழே போறதுக்கு ஒரு பிளானாவது போட்டியாடா? டேய் சீக்கிரம் ஒன்ட்ட ஏதாவது பின்னூக்கு இருந்தா ஏறா. இந்தடா குர்ரா. இத வச்சு இந்த பலூன் ஓட்டைய போட்டுற வேண்டியதா.
டேய் பலூன் நல்லா தடுமாறுதுடா, கீழே குதிச்சிரு. நல்ல வேலை தப்பிச்சோம், வாட போலாம். டேய் பாடியில உள்ள பார்ட்ஸ் எல்லாம் லாக் ஆகிக்கிச்சுடா. கொஞ்ச நேரம் படுத்து வந்துட்டு காலைல போலாம்டா.